தலைவருடைய வளர்ச்சி அவருக்கு ஒரு பொறாமை தருது. தன்னுடைய சகோதரன் இப்படிலாம் வளர்ந்து நிற்கிறாரே, ஆலமரமாக வளர்ந்துருக்கிறாருன்னா பெருமைப்பட வேண்டிய அந்த மூர்த்திக்கு குறுகிய மனப்பான்மை, குறுகிய புத்தி, குறிப்பாக சாதி புத்தி அவருக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் விலகி போயிட்டார். இப்போ இந்த வளர்ச்சியை பார்த்து இந்த பொறாமையை பயன்படுத்துகிற சனாதன சக்திகள் இவர் ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. யாருக்கு எதிராக? டாக்டர் திருமாவுக்கு எதிராக. அவர் தொடர்ந்து பேசுகிற வன்மமான பேச்சு அல்லது இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு இல்லை அல்லது அவதூறு தனமான பேச்சு வந்து தனிமனித தாக்குதலாக இருக்குது, ஆதாரம் இல்லாத தாக்குதலாக இருக்குது. பொதுவெளியில் ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவான ஒரு சில யூடியூப்பில் உட்காந்து தொடர்ந்து அந்த பேசுகிற பேச்சு மக்கள்கிட்ட போய் சேரும்போது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கும். அவர் ஒரு பெண் பித்தர் போலவும், ஒரு ஒழுக்க கேடான நபர் போலவும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த பரைய சமூகத்து மீது அக்கறையே இல்லாத நபர் போலவும் இவர் தொடர்ந்து சித்தரிக்கிறது வந்து பெத்த தாயை கொன்னவனுக்கு ஊரில் ஒரு 10 பேர் இருப்பான். திரும்ப திரும்ப சொல்கிற பொய்யை நம்பருக்கு ஒரு 4 பேர் வந்துடுவான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அல்லது தன்னுடைய பண தேவைக்காக அவர் சுயநலத்துக்காக அந்த பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அரசியல் முகமாக நாங்கள் பார்க்கல.